Just look up to Havells fans. காற்று மாற்றி வீசும் with Havells fans. இது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இலக்கியாக்கு போட்ட மோதிரம் இவங்கிட்ட இப்படி போச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இலக்கியாக்கு என்ன ஆச்சுன்னு புரியலையே. வாட் மிஸ்டர் கௌதம், கமிஷனர் எப்படி இருக்காரு? டேய், நீ ரொம்ப தப்பு பண்ற. இந்த நிலைமையில என் இலக்கியாவை நீ அப்படியே விட்டுட்டா கூட உன்னை மன்னிச்சு விட நான் தயாரா இருக்கேன். மரியாதையா என் இலக்கியாவை விட்டுடு. என்னமோ நான் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு இலக்கியாவை காப்பாத்துவேன்னு சவால்லாம் விட்டேன். இப்ப நான் போய் கமிஷன் ஆபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்க. அவ்வளவுதான் வீரமா? நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க தாண்டா நான் இங்கேயே வந்திருக்கேன். அதுக்கு நான் உன்னை விட மாட்டேன். ஏய், உன்னால முடிஞ்சா நான் இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வா. நீ உயிரோட இருந்தா இலக்கியா உனக்கு, அதுவே நான் இருந்தா இலக்கியா எனக்கு. அதை விட்டுட்டு கமிஷன் ஆபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, போலீஸோட வர வேலை எல்லாம் வச்சுக்காத. உனக்கு நான் இப்ப அமிச்சது எந்த மோதிரம்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இலக்கியாக்கு நீ எது பண்ணாலும் மறக்க மாட்டியே. டேய், உனக்கு இப்ப என்ன வேணும்னு இந்த மோதிரத்தை இப்ப அனுப்பிச்சிருக்க. நீ கமிஷன் ஆபீஸ்க்கு வந்ததா தகவல் வந்துச்சு. நீ கமிஷன் ஆபீஸ் வாசல் வரைக்கும் வந்ததுக்காக அந்த மோதிரத்தை நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன் கிஃப்டா. அதுவே நீ கமிஷனரை பார்த்துட்டேன்னு வையேன், இந்த மோதிரத்தை போட்ட இலக்கியாவோட அழகான விரலை உனக்கு பார்சலா அனுப்பிச்சிருவேன். இலக்கியாவை இழக்க நான் எப்பவுமே விரும்ப மாட்டேன். ஆனா இலக்கியா எனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சா அவளை இழக்கவும் நான் தயங்க மாட்டேன். இப்போ அவளோட உயிர் உன் கையில தான் இருக்கு. நான் எந்த எல்லைக்கு போவேன் கௌதம். இலக்கியா உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா கமிஷன் ஆபீஸை விட்டு வெளியே போ. நீ கமிஷனரை பார்க்க கூடாது. நீ கமிஷனரை பார்த்தா அடுத்த நிமிஷமே உன் இலக்கியாவை நீ இழந்துடுவ. அதுக்கப்புறம் உன் விருப்பம். சார், கமிஷனர் உங்களை கூப்பிடுறாரு. கார்ல ஒரு ஃபைல் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க போங்க. ஓகே சார், வாங்க. இந்த மோதிரத்தை போட்ட இலக்கியாவோட அழகான விரலை உனக்கு பார்சலா அனுப்பிச்சிருவேன். நீ கமிஷனரை பார்த்தா அடுத்த நிமிஷமே உன் இலக்கியாவை நீ இழந்துடுவ. உன் புருஷனுக்கு தான் போன் பண்ண. அவன் உன்னை காப்பாத்துறதுக்காக கமிஷன் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கான். விரல இருந்து எடுத்து அனுப்புன மோதிரம், அதுக்கே அவன் ஆடி போயிட்டான். கௌதமால ஒன்னும் பண்ண முடியாது. சாரி. இனிமே நான் தானே உன் புருஷன். அவனையே உன் புருஷன் நானே சொல்லணும். கௌதமால உன்னை நீக்கவே முடியாது. 4 நாள் அழுதுட்டு நீ தான் வீட்டுல ஒத்திய விட்டு வந்திருக்கிய, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவான். ஆனா நான் அப்படி இல்லை இலக்கியா. உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன், உனக்காகவே போராடிட்டு இருக்கேன்.
இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கோ. உன்னால என் கழுத்துல தாலி கட்ட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. கௌதம் சார் ரியல் ஹீரோடா. எங்க இருந்தாலும் இங்க வருவாரு, என்ன காப்பாத்த வருவாரு. உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டாரு. தனியா என்ன கூட்டிட்டு வந்து இங்க டார்ச்சர் பண்ணி பாக்குறியா? ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து 3 ரவுடிங்களை வச்சுக்கிட்டு இப்படி வீர வசனம் பேசிட்டு இருக்க. இங்க பாரு, என் புருஷன் தனியா போராடுவாரு. என் புருஷன் ஹீரோவா இல்ல நீ ஹீரோவா? கண்டிப்பா இங்க வருவாருடா. என் புருஷன் வருவாரு, என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போவாரு. சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? என்ன இங்க வந்திருக்கீங்க? இல்ல, நான் இங்க ஒரு வேலையா வந்தேன். நீங்க? என் தம்பி புருஷோத்தமன் உங்க ஆபீஸ்ல தான் சார் ஒர்க் பண்றாரு. டீம் லீடரா இருக்காரு. ஓ, அப்படியா? நீங்க என்ன பண்றீங்க? சார் நான் இங்க சைபர் கிரைம் டீம்ல தான் இருக்கேன். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை நம்பி எவ்வளவு பேர் இருக்காங்க. என்ன ஹெல்ப்னு சொல்லுங்க சார். உங்களுக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு கிடைச்ச பாக்கியமா நினைக்கிறேன் சார். ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, கமிஷனரை போய் பார்ப்போம். அப்பாயின்மெண்டே வேணாம் சார், உங்களை நேரா அங்க அழைச்சிட்டு போறேன். இல்ல, நான் கமிஷனரை பார்க்கலான்னு தான் வந்தேன். பட் இப்ப பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப நான் கமிஷனரை பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். நோ ப்ராப்ளம் சார். உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. அந்த நம்பர் எந்த ஏரியால இருந்து பேசியிருக்காங்கன்னு கரெக்ட் லொகேஷன் மட்டும் எனக்கு தெரிஞ்சா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். நான் ஓப்பனா போலீஸ் உதவியோட செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கேன் இப்போ. இந்த நம்பரை மட்டும் ட்ராக் பண்ணி லொகேஷன் சொன்னீங்கனாலே போதும் சார். இது என்ன சார் பெரிய மேட்ரு? வாங்க சார், வாங்க, நான் பாத்துக்கிறேன் சார். சார் ஒரு நம்பர் தருவாரு. அந்த நம்பர் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு கொஞ்சம் கரெக்டா பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க நம்பர் சொல்லுங்க. இந்தாங்க சார். சார் இதுல டீடைலா எழுதியிருக்கேன். இதான் நம்பர். மகாபலிபுரத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்க மலை கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய குடோன் இருக்கு சார். அநேகமா அந்த நம்பர் காட்டுற இடம் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இந்த டீடைல்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம 4 பேருக்கு நல்லது செஞ்சா ஆபத்தான நேரத்துல யாராவது ஒருத்தர் கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சரிங்க சார். சார் நீங்க ஸ்பாட்டுக்கு போன பிறகோ இல்ல அதுக்கு முன்னாடியோ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க சார். இந்தாங்க சார் என் விசிட்டிங் கார்டு. இதை வச்சுக்கோங்க, தேவைன்னா கால் பண்ணுங்க. ஓகே சார். ஜானு, சொல்லு ஜானு. கௌதம், என்னாச்சுப்பா? நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ கமிஷனர் ஆபீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேலப்பா? இல்ல ஜானு, நான் கமிஷனரை பார்க்கல. ஐயோ, என்னப்பா? கமிஷனர் ஆபீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து எனக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னியே. ஜானு, நான் எல்லாத்தையும் அப்புறமா வந்து சொல்றேன். நீங்க யாரும் ஒண்ணும் பயப்படாதீங்க. இலக்கியாக்கு எதுவும் ஆகாதமா. நான் அவளை பத்திரமா கூட்டிட்டு வருவேன். நான் வீட்டுக்கு வரும்போது இலக்கியாவோட தான் வருவேன். உன் வார்த்தையை கேட்கும் போது மனசுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. நானும் இங்க கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு தாப்பா இருக்கேன். எப்படியாவது இலக்கியாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துரு கௌதம். ஜானு, நான் கண்டிப்பா இலக்கியாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன். டேய், இலக்கியாவை கூட்டிட்டு வந்துருவல? அவளுக்கு ஒண்ணு ஆகாதுல்ல கௌதம்? எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்துடுடா கௌதம். ஜானு, அவளுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். ஆண்டி, கௌதம் இலக்கியாவை தேடிதான் போயிட்டு இருக்காரு போல இருக்கு. இலக்கியா இருக்கிற இடமே அவனுக்கு தெரியாதே. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கமிஷனர் ஆபீஸ்க்கு போனான். அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாம நாம பண்ணிட்டோம்.
ஆக்சுவலி அவனுக்கு இலக்கியா இருக்கிற இடம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. மனம் போன போக்குல கார் எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். மத்தபடி இலக்கியாவெல்லாம் அவனால கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, முரளி எப்படியும் அந்த இலக்கியா கழுத்துல தாலி கட்டிடுவான். அப்படி மட்டும் நடந்துட்டா என் பையனுக்கு நான் நினைச்ச மாதிரி. தெரியும் ஆண்டி, இதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்பேன். நான் இந்த வீட்ல இருக்கிறதே உங்களை நம்பிதானே. கடவுளே, நல்லபடியா இலக்கியாவை கொண்டு வந்து சேர்த்துடு. சொல்லுங்க சம்பந்தியம்மா, இலக்கியாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இப்பதான் நான் கௌதம் கிட்ட பேசினேன். அவ இலக்கியாவை தேடிதான் போயிட்டு இருக்கா. எப்படியோ நல்லது நடக்கணும் சம்பந்தியம்மா. இலக்கியா பத்திரமா வீட்டுக்கு வந்துடணும். காலையில கூட என்கிட்ட அவ உங்க வீட்டுக்கு வரப்போறத பத்தியும் மாப்பிள்ள கூட சந்தோஷமா இருக்க போறத பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்படி அடிச்சு சம்பந்தியம்மா. பயப்படாதீங்க சம்பந்தியம்மா, ஒன்னும் பிரச்சனை இருக்காது. இலக்கியா ரொம்ப நல்ல பொண்ணு. நிச்சயமா கௌதம் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவான். மாப்பிள்ள தனியா போறாரே, அதான் பயமா இருக்குமா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. கமிஷனர் ஆபீஸ்ல அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். எப்படியும் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து போலீஸ் அவனுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒண்ணும் ஆகாது. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்க வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு சம்பந்தியம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சரிங்க சம்பந்தியம்மா. கடவுளே, அம்மா காளிகாம்பா தாயே, என்னம்மா இது சோதனை. நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. வீட்ல கௌதம் சார் என்ன தேடிட்டு இருப்பாரு, என் அம்மா கோயில்ல என்ன தேடிட்டு இருப்பாங்க. நான் உடனே அங்க போகணும். எங்க போற? உட்காரு. முரளி சார் இப்ப வந்துருவாரு. முரளி வர வரைக்கும் நான் எதுக்கு வெயிட் பண்ணணும்? எனக்கும் முரளிக்கும் என்ன சம்பந்தம்? நான் போகணும். கௌதம் சார் எனக்காக வெயிட் பண்ணுவாரு. போலாம் போலாம். இப்ப இந்த இடத்துல உனக்கும் முரளி சாருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு ஏற்பாடு பண்ணதான் முரளி சார் போயிருக்காரு. உட்காரு 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 சொல்றேன்ல. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐயா, ஒரு கல்யாணம், அது நீங்க பண்ணி வச்சா நல்லா இருக்கும். என்னப்பா அது திடுதிப்புன்னு இப்படி வந்து கல்யாணம்னு சொல்றீங்களே? கல்யாணம் எல்லாம் முறைப்படி செய்ய வேண்டாமா? அப்படிங்களையா, ஏற்கனவே கல்யாணம் நடத்துறதுக்கு இன்னொருத்தர் தான் வரதா சொன்னாரு. லாஸ்ட் மினிட்ல ஒரு உடம்பு சரியாதனால வரல. அதனாலதான் உங்களை வர சொல்றேன். அமௌண்ட் கொஞ்சம் பார்த்து பக்காவா தரேன். நான் கொஞ்சம் வந்து பண்ணி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, முகராசியும் நல்லா இருக்கு. ப்ளீஸ் வாங்கலேன். இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா. இல்லையா, வேலைலாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்களேன். கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. அமௌண்ட் பார்த்து தரேன். சரிப்பா, வா போலாம். வாங்க. இலக்கியா, நான் உன் பக்கத்துல வந்துட்டேன். ப்ளீஸ் இலக்கியா, நீ தைரியத்தை மட்டும் இழந்துடாத. உனக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் வந்துகிட்டே இருக்கேன். நீ தைரியமான பொண்ணு. நீ தைரியமா இரு. எதுவும் ஆக நான் விடமாட்டேன் இலக்கியா. நீ கும்பிடுற கடவுள் உன்னை கைவிடாது. கொஞ்ச நேரத்துல நான் வந்து நிப்பேன். தம்பி கொஞ்சம் இரு. என்னப்பா அது? இந்த இடத்த பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இங்க போய் கல்யாணமா? கல்யாணம்னா மண்டபத்துல பண்ணணும், இல்ல கோயில்ல பண்ணணும். அதுவும் இல்லைன்னா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணுவாங்க. ஐயா, இது ஒரு வித்தியாசமான கல்யாணம். இது பாருங்க, இந்த மாதிரி இடத்துல கல்யாணம் நடந்தாதான் எங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒரு ஜோசியர் சொன்னாரு. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? வாங்க.
வாங்க. நடா மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா? எல்லாம் வாங்கியாச்சு சார். தப்பிச்சு ஓட பார்த்தாங்க, அதான் மிரட்டி உட்கார வச்சிருக்கேன் சார். அதான் ஐயா வந்துட்டார்ல, இனி என்ன பிரச்சனை? தாலி கட்டியாச்சுனா அதுக்கப்புறம் நானும் அவ்வளோ நினைச்ச இடத்துக்கு போக வேண்டியதுதான். இலக்கியா, எனக்கும் உனக்கும் தான் கல்யாணம். கல்யாணம் நடத்தி வைக்க தான் ஐயாவும் வந்தாச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாமா? டேய், ஏடா நிக்கிறீங்க? ஏற்பாடா சீக்கிரம் பண்ணுங்க. சரி சார், இதோ பண்ணிடுறோம். வாடா வாங்கடா. சந்தோஷமா போய் மணமேடையில் உட்கார். கொஞ்சம் இரு முரளி. கல்யாணம் வீட்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இப்போதைக்கு இந்த ஐயா தான் இருக்காரு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து உட்காரு. ஓகே. என்ன கழுத்துல தாலி இருக்கு? மறுபடியும் இந்த பொண்ணுக்கு தாலி கட்ட பாக்குறியா நீ? ஏமா, இந்த கல்யாணம் உன் விருப்பப்படிதான் நடக்குதா இல்ல உன்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்த பாக்குறாங்களா? ஐயா, உங்களுக்கு தான் நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொன்னல, கல்யாணத்தை மட்டும் நடத்தி வைங்க. இலக்கியா, வா மணமேடையில் உட்காரு. நீ நெருப்போட விளையாடுற. இத பார், நீ இப்ப என்ன பண்ணாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. ஐயா, நீ வந்து வேலைய ஆரம்பிங்க. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் தப்பு, தெய்வ குத்தம். ரெண்டு மனசு ஒத்து போனாதான் என்னால மந்திரம் சொல்ல முடியும். அப்பதான் அந்த மந்திரம் பலிக்கும். மந்திரம் பலிக்குதோ இல்லையா, நான் அடிச்சா உங்களுக்கு வலிக்கும். இப்ப மந்திரத்தை சொல்லுங்க. பாருங்க, இதுல இருக்கிற மொத்த புல்லட்டையும் இறக்கிடுவேன். வளராம கரெக்டா மந்திரத்தை சொல்லுங்க. நான் பாக்குறீங்க, இந்த திருட்டு கல்யாணத்துக்கு எதுக்கு நம்மள கூட்டிட்டு வந்தாங்கன்னா எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். நீங்க மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து கொடுக்க நான் என் இலக்கிய கழுத்துல தாலியை கட்டணும். எல்லாம் முறைப்படியா நடக்கணும். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். புரியுதா? இப்ப மந்திரம் சொல்லுவீங்களா? கரெக்டா சொல்லுவீங்களா? வாயிலக்கியா, ஐயா மந்திரத்தை சொல்லிடுவாரு. வா, வந்து மணமேடையில் உட்காரு. வா, உட்காரு. என்ன ஐயா நின்னுட்டு இருக்கீங்க? உட்காந்து மந்திரத்தை சொல்லுங்க. வினைகள் தீர்ப்பவனே போற்றி. மந்திரத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க, ஆனா கரெக்டா சொல்லணும். ஏன்னா நாங்க சந்தோஷமா வாழணும்ல.
படி அமர்ந்தவனே ஏய் போற்றி. இதெல்லாம் ஓம் வீடியோ அகன்ற எடுங்கடா அழிப்பவனே அப்பதானே போற்றி. எனக்கும் இலக்கியாக்கும் ஓம் கல்யாணம் நடந்ததா அருகினில் ஆதாரம் இருக்கும் போற்றி. சரி சார் எடுத்துறோம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி. ஓம் ஆணைமுகத்தானே போற்றி. சீக்கிரம் மாலை எடுத்து கொடுங்களேன் ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி. ஓம் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல நல்ல மந்திரத்தை சொல்லி எடுத்து கொடுங்கய்யா ஆ, ஓம் அன்புலட்சுமியே போற்றி. ஓம் அன்னலட்சுமியே போற்றி. ஓம் அமிர்தலட்சுமியே போற்றி. ஓம் அம்சலட்சுமியே போற்றி. ஓம் அருள்லட்சுமியே போற்றி. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி. ஓம் அழகுலட்சுமியே போற்றி. ஓம் ஆனந்தலட்சுமியே போற்றி. ஓம் ஆகமலட்சுமியே போற்றி. ஓம் ஆதிலட்சுமியே போற்றி. ஐயா தாலி எடுத்து கொடுங்க சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.